Hi friends, this is Hema. You are watching YouTube's channel. வீட்டு உபயோகப் பொருட்கள், ஹோம் அப்ளையன்ஸ் அதை எப்படி வாங்கலாம், அதிலிருந்து எப்படி நம்ம பணத்தை சேமிக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த vlogல. வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், கிளிக் பெல் ஐக்கான் அண்ட் ஆல்சோ கிவ் தம்ஸ் அப். சாதாரண நாட்களில் ஒரு பொருளை வாங்கணுன்னா அதோடைய விலை அதிகமாக தான் இருக்கும். அதே இது நம்ம சீசன் டைம், ஃபெஸ்டிவல் டைம் இந்த மாதிரி நேரத்தில் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் நிறையா இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் வாங்கினோம்னா நம்ம பணத்தை வந்து நல்லா மிச்சப்படுத்தலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஃப்ரிட்ஜோடைய விலையே எடுத்துக்கோங்க. ஒரு 30,000 மதிப்புள்ள ஃப்ரிட்ஜோடைய விலை அந்த டைமில் சாதாரண நாட்களில் வாங்கினா அதே ரேட்டுக்கு தான் நம்ம வாங்க முடியும். அதே இதை சீசன் டைம் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு குறைஞ்சது 27,000லேருந்து ஒரு 25,000க்குமாவது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் நீங்கள் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் வாங்கினீங்கன்னா உங்களுடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்கும்போதும் குறைஞ்சது ஒரு 5,000ஆவது நம்ம மிச்சப்படுத்தலாம். சமையல் பாத்திரங்கள், ஒரு வீட்டில் 4 பேர் தான் அப்படி இருக்கிறோன்னா அதுக்கு தேவையான பாத்திரங்கள் மட்டும் வாங்கினா போதும். ஒரு சிலர் வந்து நிறைய வாங்கி வச்சுக்கிடுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீட்டில் 4 பேர் தான் நம்ம இருக்கிறோன்னா அதுக்கு ஒரு 5 தட்டு இருந்தால் போதும். தேவையில்லாமல் நிறைய தட்டுகளோ நிறைய பாத்திரங்களோ வாங்கி வச்சா என்ன பண்ணுவோன்னா, ஒன்று வீட்டோடைய இடத்த அடைச்சிக்கிடும். இன்னொரு விஷயம், நம்ம உடனே அதை வாஷ் பண்ணி குறைஞ்ச பாத்திரம் இருந்துச்சுன்னா உடனே வாஷ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா அதை மொத்தமாக கொண்டு போய் சிங்க்கில் போட்டுட்டு அதை ஒரு வேலையாக நம்ம உட்காந்து அந்த பாத்திரம் கழுவுற வேலையாக இருக்கும். ஸோ இதனால் நம்ம என்ன குறைஞ்சது நம்ம வந்து டைமை வேஸ்ட் பண்ணாமல் இருக்கலாம். நம்ம எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, நம்மளுடைய பணமும் மிச்சமாகும், ப்ளஸ் நம்மளுடைய வீட்டில் இருக்கிற இடத்தையும் அடைக்காது. அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து மிக்சியில் இருக்கிற எல்லா வெரைட்டிஸும், அதாவது பிளெண்டர், அதுக்கேற்ற ஜூஸர், இந்த மாதிரி சோப்பர் இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிடுவாங்க. அது மட்டும் இல்லைன்னா எக் பாய்லர், முட்டையை வந்து பாத்திரத்திலே போட்டு வேக வைக்கிறதுனால ஒன்றுமே இல்லை, அதுக்கு ஒரு எக் பாய்லர். அப்புறம் பிரெட் டோஸ்டர். நம்மளுடைய கல்ச்சருக்கு நம்மளுடைய எடுக்கிற ஃபுட்டு வந்து ரொம்ப ரேராக தான் பிரெட் எடுப்போம். அப்படிங்கும்போது அந்த பிரெட் டோஸ்டரை வாங்கி தான் வைக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய தோசைக்கல்லே டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம். ஸோ இந்த மாதிரி தேவையில்லாத ஐட்டங்களை வாங்குறத நம்ம தவிர்க்கணும். நம்மளுக்கு 365 டேஸில் நம்ம எவ்வளவு அதிகமாக யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பாருங்கள். எந்த மாதிரி அதிகமாக ஹோம் அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பணத்தை ரொம்ப அழகாகவே சேமிக்கலாம். ஒரு பொருள் வாங்கும்போது அந்த பொருள் நம்மளுக்கு எவ்வளவு தூரம் பயனுள்ளதாக இருக்கணும் அல்லது அதை பயன்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத மனசில் எடுத்துக்கிட்டு அதை உணர்ந்துட்டு அப்புறமா நீங்கள் வந்து அந்த பொருளை வாங்குங்க. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் லேப்டாப்பே எடுத்துக்கிட்டிங்கன்னா லேப்டாப்பில் ப்ரௌசிங் அல்லது டைப்பிங், ஃபேஸ்புக் பார்க்குறதுக்கு இந்த மாதிரி மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு 30,000 மதிப்புள்ள ஒரு லேப்டாப் வாங்கினா போதும். இதே இது நீங்கள் எடிட்டிங் பண்ணணும் அல்லது ஒரு ஹை கான்ஃபிகரேஷன் உள்ள ஏதாவது ஒரு ஒர்க் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதுக்கு 60 அல்லது 70,000 மதிப்புள்ள லேப்டாப் வாங்கினால் போதும். அதே மாதிரி டிவியுமே, இப்போ டிவியில் வந்து நம்ம ஒரு அமேசான் பிரைம், நெட்ஃப்ளிக்ஸ் அல்லது அல்ட்ரா ஹெச்டி கண்டென்ட் உள்ள ஒரு படமாக பார்க்க போகிறோம், அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் பார்க்க போகிறோம் அப்படின்னா நீங்கள் அல்ட்ரா ஹெச்டி உள்ள டிவி வாங்குறது நல்லது. அதே இது வெறும் சன் டிவி அல்லது வெறும் சீரியல் இந்த மாதிரி இதுதான் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிவி வாங்கிக்கிறது தான் நல்லது. ஸோ எது நம்மளுக்கு தேவையோ அதை மட்டும் நீங்கள் பார்த்து வாங்கினா ரொம்ப நல்லது. அப்புறம் வீட்டில் வந்து தேவையே இல்லாமல் ஒரு சில பொருட்களை வாங்கி வச்சுட்டு நம்மளுக்கு அந்த பொருள் வந்து 1 வருஷம் அல்லது ஒரு 2 வருஷத்துக்கு மேலே நம்ம அதை யூஸ் பண்ண போகிறதே இல்லை, யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தாலும் இனிமேல் யூஸ் பண்ண போகிறதே இல்லை அப்படின்னு இருந்துச்சுன்னா அந்த பொருளை தேவையே இல்லாமல் வீட்டில் வச்சு அடைச்சி வச்சுட்டே இருக்காதீங்க. அந்த பொருள் ஒரு நல்ல கண்டிஷனில் இருக்கும்போதே உங்களுக்கு தேவையானவங்களுக்கோ அல்லது கஷ்டப்படுறவங்களுக்கோ அல்லது உங்கள் வீட்டில் வேலை செய்கிறவங்களுக்கோ அந்த பொருளை நல்லா இருக்கும்போதே கொடுத்து உதவிடுங்க. இந்த மாதிரி நம்ம செய்கிறது வந்து ரொம்ப நல்லதாகவும் இருக்கும், அந்த பொருளும் சிலருக்கு வந்து பிரயோஜனமாக போய் சேரும். ஸோ இந்த இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எப்படி பொருள் வாங்கினா எப்படியெல்லாம் பணத்தை மிச்சப்படுத்தலாம் அப்படிங்கிறதும், அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி பொருள் நம்மளுக்கு தேவையோ அந்த மாதிரி பொருள் வாங்கலாம் அப்படிங்கிறத இதில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.